ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். இந்த நாள் உங்களுக்கு சகலவிதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அளிக்கட்டும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? நீங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தியே கிடைக்காது. யார் இது? மனித சுபாவம். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 25 ரூபா கொடுத்தா தேவை. 100 ரூபா கொடுத்தா ஒரு 500 ரூபா கொடுக்கக்கூடாதா? இப்படி ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சாப்பாடு போட்டிங்கன்னு வச்சுங்க, அது கிடையவே கிடையாது. போதும் போதும் ஒரு குறிப்பிட்ட இருக்கணும். கொள்ளும் இடம் வரை தான் அதை கொடுக்க முடியும். பாக்கி எதுவுமே கொள்ளும் இடம் வரை கொடுக்க முடியாது. அது நிறையா வேணும் வேணும் வேணும்னு ஆசை வந்து மட்டும் ஆசை வந்து அப்படி பிசாசாக அலக்கழிச்சிட்ருக்கும். ஆனால் உணவு போட்டால் அவன் சிறிது நேரத்தில் திருப்தி அடைந்து விடுகிறான். வேண்டாமா கை தூக்கிடுவான், இன்னொரு ஒரு ரெண்டு பாயசம் போட. ஏன்னா அவனால் சாப்பிட முடியாது. இதனால்தான் இனிய நிகழ்வுகளுக்கெல்லாம், அதாவது ஒரு திருமணம், பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி சகல விதமான குடும்ப நிகழ்வுகளுக்கெல்லாம் எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. வயறார உண்ட மனிதர்கள் வாழ்த்து வந்து உண்மையிலே விலைமதிப்பற்றது. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவு சந்திக்கலாமா? தேங்க்யூ ஆல்.